ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான். இன்னைக்கு நம்ம வந்து 2 ரெசிபியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் ரெசிபி ஜாங்கிரியும், இரண்டாவது மைசூர் பாக்கும். இந்த 2 ரெசிபியுமே இந்த தீபாவளிக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு. அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்து நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இதுக்கு வந்து ஒரு தட்டு போட்டு ஊறட்டும், நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போம். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த உளுந்து நல்லா ஊறி இருக்குது, உங்களுக்கு தெரியும். நல்லா ஊதலாக இருக்குது பாருங்கள். அந்த 1 கப்பு உளுந்து நல்லா ஊதி இந்த கிண்ணம் நிறையா இருக்குது அந்த உளுந்து. இப்போ வந்து கரெக்டான பதத்தில் ஊறிடுது. இப்போ இது வந்து தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு, நான் இப்போ அரைச்சி வந்து காமிக்கிறேன், அந்த பதத்துக்கு அரைக்க முடியும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் பதமாக அரைச்சிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சிலருக்கு அரைக்க தெரியாது, இந்த கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடும். அதனால் மிக்சியில் அரைச்சாக்க இந்த மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு நல்லா திப்பிகள் எதுவுமே இல்லாமல் கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் தான் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ முதல் தடவை அரைச்சது நம்ம எடுத்தாச்சு. தண்ணியே இருக்கக்கூடாது அந்த உளுந்தில். தண்ணி இல்லாமல் ட்ரைனர் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது கூட கொஞ்சமாக கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு இந்த பதம் வரும். தண்ணி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும் மாவு. இப்போ 2 டைமாக அரைச்சி எடுத்தாச்சு, எல்லா மாவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாவோட கொஞ்சம் இன்னொரு பொருள் சேர்க்கப்படும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவுனா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா இந்த மாவு வந்து கெட்டியாக ஒட்டி பிடிக்கிறதுக்கு தான் இந்த மாவு போடுறோம். அதனால் அரிசி மாவும் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். இப்போ கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அடிச்சுட்டு ரெண்டுமே ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா அடித்து வச்சிடலாம். ரொம்ப வந்து விஸ்கு வச்சு ரொம்ப அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலக்கிறோம். இப்போ கலக்கி எடுத்தாச்சு. இப்போ ஃபுட் கலரும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் காய வைக்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் எப்படி காய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில். முக்கியமாக நம்ம குலோப் ஜாமுன் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ, சுடுறதுக்கு எந்த மாதிரி எண்ணெய் சூடாகுமோ, அதாவது ஆவி பறக்காமல் மைல்டான அந்த சூட்டில் தான் நம்ம குலோப் ஜாமுன் பொரிப்போம். அந்த இதில் தான் நம்ம இதையும் இந்த ஜாங்கிரியவும் அதே மெத்தடில் தான் பொரிச்சு எடுக்கணும். நம்ம வடை சுடுற மாதிரி ஹை ஃப்ளேமில் ஆவி பறக்கிறதுக்கு நம்ம ஆவி பறக்க எண்ணெயை காய வச்சுட்டு இதை போடக்கூடாது, நம்மளுக்கு தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதை போடுறதுக்கு எதில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கவர் இல்லைன்னா இந்த மாதிரி துணி கவர், இந்த மாதிரி எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுட்டு கோன் மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட்டில் ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது, அதிலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோன் மாதிரி போட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பிரியாமல் எப்படி வருது பாருங்கள். அதுக்காக தான் இப்போ போட்டு காமிச்சேன். இப்போ வந்து ப்ராப்பராக வந்து போடுறேன். நல்லா நம்ம முறுக்கு உங்களுக்கு வந்து ஜாங்கிரி மாதிரி பூ மாதிரி போட தெரியலை அப்படின்னாக்க இந்த மாதிரி முறுக்கு சுற்றுற மாதிரி கூட நீங்கள் சுற்றி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் மினி ஜாங்கிரி மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் எண்ணெய் இருக்குது, ரொம்ப கொதிக்கிற மாதிரி இல்லை, அரை சூட்டில் தான் இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் சேர்ந்து வேகும். இல்லை எண்ணெய் அதிகமாக காஞ்சி சூடாயிருச்சுன்னா மேலே வந்து கருப்பாயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும், பச்சையாக அந்த மாவோட தன்மை அந்த வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறோம். இப்போ எல்லா ஜாங்கிரியுமே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 1 கப்பு உளுந்தில் எவ்வளவு ஜாங்கிரிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு ஆறிக்கிட்டு இருக்கட்டும் தட்டில். இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த சுகரோட 1 கப்பு உளுந்துக்கு 2 கப்பு சர்க்கரைன்ற விதத்தில் நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் சுட்ட அந்த அதே கடாயில் தான் இப்போ வந்து இந்த சிரப்பு காய வைக்க போகிறேன். 2 கப்பு வந்து சுகர் போட்டுட்டு தண்ணி இந்த இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கரைய வைக்கலாம். இது என்ன பதம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேசாக இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு தன்மையோட லேசாக ஒரு அரை கம்பி பதம் இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். 2 கம்பி பதம் 1 கம்பி பதமெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த சுகர் சிரப்புலேயும் நம்ம வந்து லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து அந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பின்னாடி நல்லா கொதிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரையெல்லாம் கொதிச்சுட்டு பிசு தன்மை வந்து
தொட்டு பார்த்துட்டு இந்த அரை கம்பி பதம் வந்த உடனே இறக்கிடலாம். இப்போ இதுலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஏலக்காயை நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். அந்த இது மேலே வந்து இந்த மிதந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குன்றனால அப்படி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொடிச்சு கூட நீங்கள் ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை தொட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் கையில் அப்படியே வந்து ஒரு அரை கம்பி பதம் வந்து போகுது இல்லையா, அது வந்து கரெக்டான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த ஜாங்கிரியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ரொம்ப நேரம் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. அப்படியே போட்ட உடனே அந்த சிரப்பில் நல்லா நனைச்சிட்டு நம்ம எடுத்தோம்னாலே சூப்பரான ரொம்ப ஜூஸியான ஜாங்கிரி ரெடி ஆகிடும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்ப அதிகமே வேலையே கிடையாது. நம்ம உளுந்த ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு செஞ்சோம்னா சூப்பரான ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியான இந்த ஜாங்கிரியை, மினி ஜாங்கிரியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. அந்த சிரப்புலேருந்து எடுத்தோன்னே எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கடையில் வாங்கக்கூடிய அந்த ஜாங்கிரி மாதிரியே தான் இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜாங்கிரியை இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்க, பெரியவங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுலபமான, எல்லோருமே செய்யக்கூடிய இந்த ஈஸியான மெத்தடில் இப்போ உங்களுக்கு மைசூர் பாக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு மைசூர் பாக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா வந்து ஜலிச்சுக்கலாம். எதனா அதில் திப்பிகள் இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப் மாவு எடுத்தேன். அதே கப்பில் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை வராத எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் அதை 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு விஸ்கு வச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு மாவை நல்லா கரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைப்பட்டுரும். இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தடுங்க. துளி கூட நெய்யே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய, பேக்கரியில் வாங்கக்கூடிய அந்த ஸ்வீட் மைசூர் பாக்கில் நிறைய நெய் சேர்த்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா டால்டாவாவது சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நெய்யோ டால்டாவோ எதுவுமே சேர்க்கல, வெறும் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான வாயில் வச்சவுடன் கரையக்கூடிய அந்த டேஸ்டியான ரொம்ப ஜூஸியான அந்த மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா அடிச்சாச்சு. அந்த 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு எண்ணெய்ன்ற வீதத்தில் நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து சுகர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம அந்த எடுத்தோம்ல அந்த கிண்ணத்தில் தான் நம்ம வந்து அந்த எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் மாவுக்கு 2 கப் 1.5 கப்பு எடுக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.25 கப்பு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்த உடனே, சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து நல்ல பிசுபிசுப்பு தன்மை வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நல்லா நுரைச்சிக்கிட்டு நம்மளுக்கு வரும். அந்த நுரையோடு சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதே கரெக்டான பதமாக இருக்கும். அப்படி இது பார்க்க தெரியாதவங்க, இந்த மாதிரி பதம் பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி நுரைச்சி வரும் பாருங்க, அதுவே கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை இதில் ஊற்றி கிளறி எடுத்தோம்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். சின்ன குழந்தைங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சுருவாங்க. இப்போ நான் வந்து நல்லா நுரைச்சிட்டு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை சேர்த்து ஊற்றி நல்லா கிளறினோம்னா நல்லா வெந்து வந்துருச்சுன்னா, இதுலேயே நீங்கள் உங்களுக்கு நெய் ஊற்றணும்னாலும் ஊற்றலாம். இந்த இடத்துல எங்ககிட்ட நெய் இருக்குது, நிறைய நெய் ஊற்றினா நீ நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க நெய்யை நல்லா அரை சூடுபடுத்திட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இது நான் வந்து சிம்பிளாக செலவு செய்யாமல், இதுக்குன்னு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை வச்சு ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் நம்ம வந்து நெய்யே சேர்க்காம மைசூர் பாக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கடலை மாவு வந்து நல்லா வெண்ணெய் பதத்துக்கு நல்லா வெந்துட்டு நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர்றது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் விஷயம்.
இது வந்து நல்லா இப்பயே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு மாவு. இந்த திரட்டி வரும்போது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு சுருண்டு பால் மாதிரி வரணும். அந்த பதம் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து மைசூர் பாக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். கிளறிக்கிட்டே இருங்க நல்லா. இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு அந்த மாவோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு தட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தடவி வச்சுருக்கேன், அதில் ஊற்றலாம். இப்போ நீங்கள் ஊற்றும் போது பார்க்குறீங்களா அந்த ரிப்பன் மாதிரி அப்படியே மடித்து விழுகுது, அதுதான் கரெக்டான பதம். இப்போ அந்த பதத்தில் இருக்கிறதுனால ஊற்றிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது நல்லா ஜில்னஸாக ஆறணும். அப்போ தான் நம்ம வந்து வெட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வெட்டுறதுக்கு நம்மளுக்கு உடஞ்சி வரும். இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா சூடே இல்லாமல் ஆறட்டும். அந்த அளவுக்கு ஆறின பின்னாடி எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு, ஜில்லுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தொட்டு பார்க்கலாம். இது கரெக்டான பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு அப்படியேவும் தட்டில் எதுவுமே ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு வரும். இப்போ வந்து கவுத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தட்டில் எதுவுமே ஒட்டலை, அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை ஸ்லைஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான அந்த இதில் வந்து நீங்கள் வெட்டிக்கலாம். நீங்கள் நீட்டாகவும் வெட்டிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயும் எப்படி வேணால் வெட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவுகளில் நீங்கள் வெட்டி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு இது 10 நாள் வந்து கெடாமல் இருக்குங்க. வெளியில் வச்சு சாப்பிட்டா கூட 10 நாள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியான இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கத்தியில் நான் வந்து வெட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் கூட நெய், கொஞ்சம் ஒரு துளி கூட நெய் சேர்க்கவே இல்லை, எண்ணெய் மட்டும்தான் சேர்த்தோம். நம்ப மாட்டீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கக்கூடிய இந்த மைசூர் பாக்கை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.